பல்லாண்டு பல்லாண்டு பலகோடி நூறாண்டு அவங்க 2 பேரும் வந்திருந்தாங்க. நேரம் பார்த்தாங்களா, அமைச்சரை பார்த்து சொல்லியிருக்காங்க. டாக்டர் மனோகர் அவர்களும் வந்தாங்க. இலவச தையல் பயிற்சியாளர் திருமதி தங்கச்செல்வி அவர்களுக்கு பல்லாண்டு பல்லாண்டு பலகோடி நூறாண்டு அடுத்தபடியாக இலவச டியூஷன் சென்டர் என்ற ஒன்றை ஆரம்பித்த உடனே சின்ன குழந்தைகளுக்கு என்ன ரொம்ப கூலி வேலை செய்யக்கூடிய பூ பறிச்சு பீடி சுத்தி ரொம்ப சிரமப்படுது. ஒரு 50 ரூபா ஒரு ஆளுங்க மாசந்தோறும் கொடுங்கன்னா கூட அவங்க வீட்டில் ரொம்ப சிரமப்படுறாங்கன்னு சொன்னோன்னே நம்ம மதுராஜா சார்பா செய்யணும்னு சொல்லி 2 குழந்தைகளை டீச்சரா போட்டு 47 குழந்தைகள் தினமும் காலையிலேயும் சாயந்தரம் மட்டும் டியூஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைகள் பயிற்சியாளர்கள் ஸ்ரீதேவி பவானி அவர்கள். பல்லாண்டு பல்லாண்டு பலகோடி நூறாண்டு சிந்தையிலும் செயலிலும் மக்களின் உள்ளமே கோயில் என்ற மாற்றத்த கொள்கையிலே வாழ்ந்து மக்களுக்காக அல்லும் பகலும் உழைத்து அவர் காண்படாத இடமில்லை என்று சொல்கின்ற அளவிலே அத்தனை கிராமங்களிலே குமரி மாவட்டத்திலே பயன்பெற்று மக்களின் உள்ளங்களிலே நிறைந்து விளங்குகின்ற நமது குமரி மாவட்ட மக்களுடைய நீண்ட நாள் கனவு நனவாக மருத்துவக் கல்லூரியை பெற்றுத் தந்தார், சாலைகளை அமைத்து தந்தார், குடிநீர் திட்டங்களை தந்தார். இன்னும் எத்தனையோ பணிகளை உங்களுக்காக அவர்கள் செய்ய இருக்கிறார். உங்கள் வீட்டு செல்லப்பிள்ளை, நமது வீட்டு மண்ணின் மைந்தர் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் அன்று இளவல் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் இப்பொழுது விழா பெறுவதை ஆற்றுவார்கள். யோகி ராம் சரத்குமாரனுடைய மந்திராலயத்தினுடைய சேவை நிறுவனங்களுடைய தொடக்க விழாவிற்கு என்னையும் வரவழைத்து சேவை நிறுவனம் இலவச மருத்துவ சேவை, இலவச கம்ப்யூட்டர் பயிற்சி, இலவச மகளிர் தையல் பயிற்சி ஆகியவரை எல்லாம் தொடங்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே பரம்பொருள் ஜோதியாய் அடுத்த நான் விழாவிலே கலந்து கொள்ள வேண்டியது ராமலிங்க அடிகளாருடைய ஒரு விழா இருக்கிறது. அந்த விழாவிலே கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகள் நேரமானாலும் இங்கே மந்திராலயத்தினுடைய விழாவும் சபஸ்ரீ பொன் காமராஜ் அவர்கள் நீண்டிய நெடிய நாளாக இந்த யோகி சரத்குமார் அவர்களுடைய ஆசியிலே ஒரு இறைவனை வளர வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்திலே மக்களுக்கு மனதிலே ஒரு நீங்காத இடத்தை பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே இது போன்ற ஒரு சிந்தனையில் ஈடுபட்டு அந்த சிந்தனையின் அடிப்படையிலே இருந்தாலும் அந்த நிறுவனத்தினுடைய மனது எந்த கோணத்திற்கு சென்று இருக்கிறது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டுதான் இன்றைய தினம் இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் கூட சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன், அமைச்சராக இருந்திருக்கிறேன். பல்வேறு துறையிலே பல காலகட்டங்களிலே அமைச்சராக இருக்கும் பொழுது சில நேரங்களிலே அந்த பதவி வந்து அந்த அமைச்சரவையிலே பதவியிலே இருக்கும் பொழுது எங்களை நாடி வருகின்ற செல்வந்தர்கள், எங்களை நாடி வருகின்ற தொழிலதிபர்கள் எல்லாம் துறைக்கு ஏற்றவாறுதான் வருவார்கள். பொதுப்பணித்துறையாக இருந்தால் அதற்கு ஏற்றவாறு சில தொழிலதிபர்கள் எங்களை அணுகுவார்கள். வருவாய்த்துறை என்றால் துறைதான் வருவாய் ஒழிய எங்களை பார்ப்பது ஒண்டி அதிகாரிகள் தான். மருத்துவத்துறை என்றால் இலவசமாக சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு துறை. இந்த துறையிலே பதவி ஏற்று நமது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கிராமத்தினுடைய மக்களுடைய நோயை தீர்ப்பதற்காக சென்னை வரை இங்கு இருக்கக்கூடிய நமது
பண்புக்கும் மரியாதைக்குரிய இந்த காணிமடத்தினுடைய மண்ணுக்கினுடைய மைந்தன் அருமை சகோதரர் சுயம்பிலிங்கம், அருமை சகோதரர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அருமை சகோதரர் சிவகுற்றம், இவர்கள் எல்லாம் இந்த துறை பொறுப்பேற்ற உடனே தன் கண் முன்னாலே பார்க்கக்கூடிய நோய்களை அத்தனை பேரும் இலசுவாக ஒன்றே ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மருத்துவர்கள் என்றால் சென்னை பொது மருத்துவமனையாக எடுத்தாலும் சரி, நீங்கள் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அத்தனை அரசு மருத்துவமனையிலே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் தான் தலை சிறந்தவர்கள். அவர்கள் தான் அப்போலோவிலே சென்று அறுவை சிகிச்சை செய்கிறார்கள். சென்னை மருத்துவமனையில் அவர்கள் பயிற்சி செய்யும் பொழுது, அவர்கள் வேலை பார்க்கும் பொழுது அவர்களை டாக்டர் என்று அழைப்போம், அரசாங்க மருத்துவர்கள் அழைப்போம். அங்கே அவர் இலவசமாக செய்ய வேண்டும். நோயாளிகளுக்கு ஒரு நாளைக்கு மட்டும் சென்னை மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகள் எண்ணிக்கை நேற்றைய தினம் கணக்கின்படி 12,000 ஓபி ஒரு நாளைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் எல்லாம் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள். இந்த இறைவன் படைப்பிலே அவன் வாழ்கின்றான். குறிப்பிட்ட சில ஆண்டுகள், மனிதன் பிறந்த நாளிலிருந்து 1 வயதிலிருந்து 50 வரை, 60, 70, 80, 90, 100 தாண்டி கொண்டு செல்கிறான். சுனாமியிலே அடிபட்டுகிறான், விபத்திலே இறந்து விடுகிறான். சிலருக்கு வாழ்க்கையிலே என்ன செய்ய முடியாமல் என்று பல குழப்பத்திற்கு ஆளாகி விடுகிறான். அப்படியெல்லாம் ஒரு மனிதனை படைத்தவன் இறைவன். அந்த இறைவன் எந்த வடிவத்தில் இருக்கிறான் என்பது இதுவரையிலும் யாருக்கும் தெரியாது. என்னை அமைச்சராக்கி இருக்கிறான், அதுவும் இறைவன் தான். இங்க இருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளர் இறைவன் தான். இதற்கெல்லாம் மேலாக இறை என்பது மனிதனை சற்று சிந்தித்து பாருங்கள். அவன் தன்னுடைய செயல்பாடிலே நோய் வரும் பொழுதோ, இது போன்ற பள்ளிக்கு செல்லும் பொழுதோ, தனக்கு வேலை செய்யும் பொழுதோ, அந்த கடவுளை வேண்டி இறைவா எனக்கு வேலை கொடு, எனக்கு நோயை காப்பாற்றுலாம், எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் அதை சொல்லிக் கொள்வது. விபத்து ஏற்பட்டு விபத்தில் தப்பித்தால் கூட, நாங்கள் கூட எங்க தினம் எங்களுடைய வந்தவர்கள் விபத்தில் சிக்கிக் கொண்டார்கள், அடிபடவில்லை, எல்லாம் கடவுள் செயல். ஒரே எல்லாரும் வாயிலும் வார்த்தை வந்தது. ஆனால் அந்த மனிதன் எப்படியெல்லாம் மாறுகிறான் பாருங்கள். சிலருக்கு புகை பிடிக்க வேண்டும் என்று இருக்கிறது. புகையை பிடிக்கிறதை போய் நீங்கள் திருத்த முடியாது. நீ வேணா பிடிக்காம இருக்கலாம், ஒருவேளை நீ பிடித்திருப்பா என்று சொல்வார்கள். டாஸ்மாக் நிறைய பேர் போயிடார்கள், தடுக்க முடியாது. இந்த வேலை இல்லாம தெரியும், நம்ம பாட்டு போய்கிட்டு இருப்போம். இது மனிதனுடைய செயல்பாடு. மனிதனுக்கு மனதிலே கட்டுப்பாடு வர வேண்டும் என்பது அவனுடைய எண்ணங்கள். சிலரால் யாரும் யாரையும் போய் நாம் திருத்த முடியாது. இங்கே கூட நான் இவரை நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது கூட மதிப்புக்கும் மரியாதைக்கும் போற்றுவதற்குரிய நமது இந்த யோகி ராம் சுமாரனுடைய இந்த அறக்கட்டளை நிறுவனத்தினாகிய பொன் காமராஜ் அவர்களை சந்திக்கிறேன். பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது என்னை நேரடியாக வந்து பார்த்து இங்கே விழா நடத்த வேண்டும் என்று சொன்னார்கள். என்னால் முடிந்ததை செய்கிறேன் என்று சொன்னேன். துறை மாறியது, வருவாய்த்துறை மாறியது, என்னால் முடியவில்லை என்று கையை விரித்து விட்டேன். இப்பொழுது சுகாதாரத்துறை வந்தார்கள். எனக்கு நீங்கள் மருத்துவரை அனுப்புங்க என்று சொன்னார்கள். நீங்க அமைச்சர் அண்ணன் நமது சிவபிரியம் அவர்களிடம் சொல்லி அந்த இறைவனுடைய படைப்பை பாருங்கள் எப்படியெல்லாம் அமைகிறது என்று பேசுவதற்கு ஏன் செய்யவில்லை என்றுதான் தினந்தோறும் பார்க்கும் பொழுது என்னை ஒரு மனுவை கொடுப்பார்கள், தையல் மிஷின் வேண்டும் என்று. ஏதோ இங்கே எடுத்து செய்யலாம், அதை இன்னொருவர் சொல்லுவார்கள், போய் கேடு இந்த தையல் மிஷின் கிடைக்கும் என்று. உண்மையிலே தையல் மிஷின் வேண்டும் என்று ஒருவர் இருப்பார்கள். ஏன் இது சொன்னா, இங்கே தையல் பயிற்சிக்கு வரக்கூடியவர்கள், கம்ப்யூட்டரை கற்றுக்கொள்ள வரக்கூடியவர்கள், டியூஷன் படிப்பவர்கள் அத்தனை பேரும் தனக்கு வாழ்விலே ஒரு